குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 11ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 4.1 12வது வினாவுக்கான விடை இன்னைக்கு பார்க்க போறோம். லோட்டஸ் என்னும் வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எல்லில் ஆரம்பித்து அல்லது எஸ்ஸில் முடிக்கும் வகையில் எத்தனை எழுத்துச்சரங்கள் உள்ளன? இரண்டாவது வினா, எல்லில் துவங்கவோ அல்லது எஸ்ஸில் முடிக்கவோ கூடாத எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம முதல் வினாவுக்கு பார்க்க போறோம். இரண்டு செயல்கள், எல்லில் ஆரம்பிக்கும் வார்த்தைகள் என்ன அப்படின்றத பாருங்க. எல்லில் ஆரம்பிக்கும் வார்த்தைகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அடுத்தது எஸ்ஸில் முடிக்கும் வார்த்தைகள் எத்தனை இருக்குன்னு பார்க்க போறோம். அது அல்லது என்ற வார்த்தையால் பிணைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த அல்லது வரும்போது என்ன சொல்லியிருக்கோம், இரண்டு செயல்களானது அல்லது என்ற வார்த்தையால் பிணைக்கப்பட்டால் கூட்டல் விதி அல்லது சேர்த்தல் நீக்கல் விதியை பயன்படுத்தணும். கூட்டல் விதி எப்ப பயன்படுத்தணும்? இரண்டு செயல்களுக்கும் வெட்டுக்கணம் இல்லை என்றால் கூட்டல் விதி, வெட்டுக்கணம் இருந்தால் சேர்த்தல் அல்லது நீக்கல் விதி அப்படின்றத பயன்படுத்தணும். சரிங்களா? அப்ப இங்க பாக்குறோம், ஒரு எல்ல ஆரம்பிக்கிற வார்த்தைகளில் அனைத்து வார்த்தைகளிலையும் என்ன இருக்கும்? எஸ்ஸில் முடியக்கூடிய வார்த்தைகளும் இருக்கும். அதே மாதிரி எஸ்ஸில் முடியும் வார்த்தைகளில் எல்லில் ஆரம்பிக்கும் வார்த்தைகள் உண்டு. அப்ப எல்லில் ஆரம்பிக்கும் வார்த்தைகளிலும் எஸ்ஸில் முடியும் வார்த்தைகளிலும் என்ன இருக்கு? இரண்டுக்கும் வெட்டுக்கணம் உள்ளது. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். அது அடுத்து என்ன செய்யறாங்க, ரெண்டாவது அடுத்த கொஸ்டினுக்கு வரலாம். இப்போ நம்ம பார்க்குறோம், எல்லில் ஆரம்பிக்கும் வார்த்தைகள் அப்படின்றத பார்க்க போறோம். எல்லில் ஆரம்பமாகும் வார்த்தைகள். இல்லப்ப லெட்டர்ஸ் ஸ்டார்ட் வித் த லெட்டர். ஆரம்பமாகும் வார்த்தைகள். இது மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? லோட்டஸ்ன்றதுல மொத்தம் 5 எழுத்துகள் இருக்கு. அப்ப எல்லில் ஆரம்பிக்கும் வார்த்தைகள் எத்தனை அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்ப என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் 5 ஒரு டேஷ் போட்டுக்கோங்க. 5 எழுத்து வார்த்தை அது. இதுல நமக்கு முதல் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. முதல் எழுத்து என்ன வரணுமா? எல்லுன்னு வரணுமா? அப்ப எல்லுன்னு போடணும்னு சொன்னா இதுக்கு எத்தனை வழிகள் இருக்கு? முதல் எழுத்தை நிரப்புவதற்கு ஒரே ஒரு சான்சஸ் தான் இருக்கு, ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அப்ப அது எள்ளு போட்டாச்சு. அப்ப மீதி இருக்கிறது 4 எழுத்து இருக்கு. அப்ப ரெண்டாவது எழுத்துக்கு என்ன வரலாம்? ஓ வரலாம், டி வரலாம், யூ வரலாம், எஸ் வரலாம். சரிங்களா? அப்ப இதுக்கு எத்தனை வழிகள் இருக்கு அப்படின்னு கேட்டா, ரெண்டாவது எழுத்தை நிரப்புவதற்கு 4 வழிகள் இருக்கு. அப்ப இங்க ஒரு எழுத்து போட்டாச்சு, இங்க ஒரு எழுத்து போட்டாச்சு. சரிங்களா? அப்ப மாத்தி போறோம். ஆக்சுவலா நம்ம வழிகளை மேல போட்டுக்கலாம். அப்ப கீழே எழுத்துகள் என்ன வரணுன்றதை கீழே போட்டுக்கலாம். ஒரே நிமிஷம் நம்ம பாக்குறோம். முதல் அப்ப இங்க எல்லு தான் வரப்போகுது. சரிங்களா? அப்ப இதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கு? ஒரே ஒரு வழி தான் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி கீழே 4 எழுத்துக்கள் எது வரலாம்? ஓ வரலாம், டி வரலாம், அல்லது யூ வரலாம், எஸ் வரலாம். அப்ப எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு? 4 வழிகள் இருக்கு, 4 வழிகள் இருக்கு. ஓகேங்களா? சரி, அப்ப இங்க ஒரு எழுத்து போட்டாச்சு, இங்க ஒரு மொத்தம் 5 எழுத்துக்கள் இருக்கு, 2 எழுத்து போட்டாச்சு. சரிங்களா? அப்ப மீதி எத்தனை இருக்கு? 3 எழுத்துக்களில் ஒரு எத்தனை வழிகள் இருக்கு? ஒரு எழுத்தை நிரப்பணும்னு சொன்னா 3 வழிகள். சரிங்களா? அடுத்தது இதுக்கு எத்தனை இருக்கு? 2 வழிகள் அப்படின்னு நமக்கு தெரியும். 2 வழி. அப்ப கடைசி எழுத்தை ஒரே வழியில தான் நிரப்ப முடியும். அப்ப எல்லில் ஆரம்பமாகும் வார்த்தைகள் அப்படின்னு சொன்னா எல்லாம் முதல் எழுத்தும் வரணும், ரெண்டாவது எழுத்தும் வரணும், மூன்றாவது எழுத்து வரணும். அப்ப எல்லாத்தையும் பெருக்கணும்னு சொன்னா அப்போ 1 × 4 × 3 × 2 × 1 தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 24 அப்படின்னு வருது. ஓகேங்களா? அதே போல எஸ்ஸில் முடியும் வார்த்தைகள் அப்படின்னு பாக்குறோம். எஸ்ஸில் முடியும் வார்த்தைகள் அப்படி மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வார்த்தைகள் நல்லா கவனிக்கிறேன் நீங்க. எல்லில் ஆரம்பமாகும் வார்த்தைகளில் எஸ்ஸில் முடியக்கூடிய வார்த்தைகளும் இருக்கும். 24 வார்த்தைகள்ல எஸ்ஸில் முடியக்கூடிய வார்த்தைகளும் வரும். அதை அப்புறமேல் போடலாம். அப்ப எஸ்ஸில் முடியும் வார்த்தைகள் அப்படி எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். எஸ்ஸில் முடியும் வார்த்தைகள் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன இருக்கு? மொத்தம் ஒரு 5 எழுத்து வார்த்தையை உருவாக்கணும் நம்ம. அப்ப கடைசி எழுத்து எஸ் வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எத்தனை வழிகள் இருக்கு? ஒரே ஒரு வழி தான் இருக்கு. சரிங்களா? அப்ப இங்க வர போறோம். அடுத்தது இதுக்கு எத்தனை வழிகள் இருக்கு? 4 வழிகள். இதுக்கு 3 வழிகள், இதற்கு 2 வழி, இதற்கு 1 வழி. அப்ப எஸ்ஸில் முடியும் வார்த்தைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டா அதே போல 4 × 3 × 2 × 1 × 1 தட் இஸ் ஈக்குவல் டு அது 24. இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? எஸ்ஸில் ஆரம்பித்து அல்லது எல்லில் ஆரம்பித்து அல்லது எஸ்ஸில் முடிக்கும் வகையில் எத்தனை எழுத்துச்சரங்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது ரெண்டுக்கு வெட்டுக்கணம் இருக்கு. அப்ப என்ன செய்ய போறோம்? அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு கேட்டா அப்ப தேர்ஃபோர் எல்லில் ஆரம்பித்து என்ன போடுங்க? எல்லில் ஆரம்பித்து
எஸ்ஸில் முடியும் வார்த்தைகள், எஸ்ஸில் முடியும் வார்த்தைகள் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கு ஆன்சர் இருக்கு, எல்லில் ஆரம்பித்து எஸ்ஸில் முடியும் வார்த்தைகள் அப்படின்னு சொன்னா அப்போ ஒரு 5 எழுத்து வார்த்தை. அப்ப என்ன செய்யறோம், எல்லில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு வழி தான் இருக்கு. இங்க எஸ்ல முடியணும்னு சொன்னா அதுக்கும் ஒரு வழி தான் இருக்கு. 5 எழுத்துக்கள் 2 எழுத்து போட்டாச்சு. அப்ப இந்த இதுக்கு எத்தனை வழிகள், 3 வழிகள். இதற்கு 2 வழி, இதற்கு ஒரு வழி. அப்ப என்ன அப்படின்னு கேட்டா 1 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு 1 கடைசி கொண்டு மொத்தம் எத்தனை 6. அதாவது எல்லில் ஆரம்பமாகும் வார்த்தைகள் 24, எஸ்ஸில் முடியும் வார்த்தைகள் 24. அப்ப எல்லில் ஆரம்பித்து எஸ்ஸில் முடியும் வார்த்தைகள் ரெண்டுக்கு வெட்டுக்கணம் எவ்வளவு இருக்கு, 6 வார்த்தைகள் வந்து வெட்டுக்கணமா இருக்கு. அப்ப தேர்ஃபோர் முதல் கேள்விக்கான விடை, ஏன்னா அது சேர்த்தல் நீக்கல் விதி வெட்டுக்கணம் இருக்குன்னு சொன்னா, அப்ப தேர்ஃபோர் எல்லில் ஆரம்பித்து, நல்லா கவனிக்கணும், எல்லில் ஆரம்பித்து அல்லது அந்த வார்த்தை முக்கியம், அல்லது எஸ்ஸில் முடியும், எஸ்ஸில் முடியும் வார்த்தைகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டா ரெண்டையும் கூட்டி வெட்டுக்கணத்தை மைனஸ் பண்ணிடுறோம். எஸ்ஸில் முடியும் வார்த்தைகள் ஈக்குவல் டு 24 பிளஸ் 24 மைனஸ் 6 ஈக்குவல் டு எவ்வளவு, 48ல 6 போச்சுன்னு சொன்னா 42. சரிங்களா, அவ்வளவுதான். இதுதான் என்ன இருக்கு முதல் கேள்விக்கான விடை. இதே இது என்ன அடுத்து பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா இரண்டாவது கேள்வி, எல்லில் துவங்கவோ மற்றும் எஸ்ஸில் முடிக்கவோ கூடாத எழுத்துச் சரங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன செய்ய போறோம், ரெண்டாவது கொஸ்டின் உடைய பாருங்க. அப்படியே கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லில் துவங்கவோ அப்படின்னு சொன்னா அப்ப என்ன செய்ய போறோம், நம்ம ஏற்கனவே முதல் கொஸ்டின் என்ன ஆரம்பிச்சிட்டோம், எஸ்ல ஆரம்பிக்கிறது அல்லது எல்லில் ஆரம்பிக்கிறது அல்லது எஸ்ல முடிக்கிறது பார்த்துட்டோம். ரெண்டாவது என்ன கொடுக்கணும், எல்லையும் துவங்கக்கூடாது எஸ்லையும் முடிக்க கூடாது அப்படின்னு கேட்டா அப்ப ரெண்டாவது கேள்விக்கான விடை என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. ரெண்டாவது கேள்விக்கான விடை எப்படி இருக்கு, மொத்த எழுத்துக்கு, அதாவது எல்லில் துவங்கவோ, ரொம்ப முக்கியமான வினா. இதே போல ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு இருக்கு, ஃப்ளவர் அப்படின்ற கணக்கு இதே போல கணக்கு தான். சரிங்களா, எல்லில் துவங்கவோ அல்லது ஆரம்பிக்கவோ, துவங்கவோன்னு சொன்னாலும் ஆரம்பிக்கவோ மற்றும் எஸ்ஸில் முடிக்கவோ கூடாத எழுத்துச் சரங்களின் எண்ணிக்கை, எஸ்ஸில் முடிக்கவோ, இந்த எழுத்துச் சரங்கள்னு சொல்லுவாங்க, நம்ம வார்த்தைகள்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். முடிக்கவோ கூடாத வார்த்தைகள் அல்லது எழுத்துச் சரங்கள் எல்லாம் ஒண்ணுதான். வார்த்தைகள்னு சொன்னாலும் எழுத்துச் சரங்கள்னு சொன்னாலும், வார்த்தைன்னா மீனிங்ஃபுல்லா இருக்குன்னு அவசியம் இல்லை, மீனிங்லெஸ் வேர்ட்ஸ் கூட இருக்கலாம். ஓகேங்களா, எழுத்துச் சரங்களின் எண்ணிக்கை அப்படியே கொஸ்டினை தான் எழுதுறேன். ஈக்குவல் டு ஃபார்முலா பாருங்க, எழுத்துச் சரங்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு என்ன இருக்கா, மொத்த வார்த்தைகளின் எண்ணிக்கை. எப்படி, எல் அதாவது கொடுக்கப்பட்ட எழுத்துக்களை கொண்டு உருவாகக்கூடிய மொத்த வார்த்தைகளின் எண்ணிக்கை. அதுல இருந்து முதல்ல அதாவது எல்லில் ஆரம்பித்து அல்லது எஸ்ஸில் முடிக்கும் வார்த்தைகளை கழிச்சிட்டோன்னு சொன்னா அதுதான் எல்லில் துவங்கவோ மற்றும் எஸ்ஸில் முடிக்கவோ கூடாத எழுத்துச் சரங்களின் எண்ணிக்கை. அப்ப மொத்த வார்த்தைகள், எந்த மொத்த வார்த்தைகள், இந்த லோட்டஸ்ன்ற வார்த்தையில இருக்கிற எழுத்துக்கள் என்னன்னா LOTUS, இந்த 5 எழுத்துக்களை கொண்டு உருவாகும் மொத்த எழுத்துச் சரங்களின் எண்ணிக்கை. மொத்த வார்த்தைகள் அல்லது மொத்த எழுத்துச் சரங்களின் எண்ணிக்கை, மொத்த வார்த்தைகள் எண்ணிக்கை, வார்த்தைகளின் கொடுக்குங்க, மொத்த வார்த்தைகளின் எண்ணிக்கை மைனஸ் எல்லில் ஆரம்பிக்கும், அதை வந்து ஷார்ட்டா போடுறேன், 1வது கொஸ்டின் போடுறேன். 1ஆவதுல என்ன கண்டுபிடிச்சோமோ விடையை மைனஸ் பண்ணிடுறோம். இதே சமன்பாடு என்னன்னு வச்சுக்கோங்க, 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்ப மொத்த வார்த்தைகள்னு பார்த்தோன்னு சொன்னா என்ன இருக்கு, மொத்தம் 5 எழுத்துக்களை கொண்டு மொத்தம் எத்தனை 5 எழுத்து வார்த்தைகள் உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டா எந்த கண்டிஷனும் கிடையாது. அதனால யூஸ் பண்ண லெட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப முதலுக்கு 5, ரெண்டாவதுக்கு 4, அடுத்தது 3, 2, 1 எல்லாமே வரணும்னு சொன்னா அப்ப இன்ட்டு. சரிங்களா, அப்ப மொத்த வார்த்தைகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொன்னா இதுதான் மைனஸ். ஏற்கனவே 1ஆவதுல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எல்லில் ஆரம்பித்து அல்லது எஸ்ஸில் முடிக்கும் வகையில் எத்தனை எழுத்துச் சரங்கள் உள்ளன, 42. அப்ப தட் இஸ் ஈக்குவல் டு 20, 60, 120, 120 மைனஸ் 42 அப்படின்னு சொன்னா அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு, 78. அவ்வளவுதான் ரெண்டாவது விடைக்கான விடை. ஒரு முக்கியமான ஒரு 3 மார்க்லயோ இல்லை 5 மார்க்லயோ கேட்கக்கூடிய வினா.
சேர்த்தல் நீக்கல் விதியை பயன்படுத்தி தீர்க்கக்கூடிய கணக்குல 2 கணக்கு இருக்கு. அதுல ஃப்ளவர் அப்படின்ற ஒரு சம் ஒன்று, 2வது இந்த லோட்டஸ் அப்படின்ற சம் ஒன்று. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்குங்க. அதை எது டவுட் இருக்குன்னு சொன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? பை.